குப்பையில வாழ பன்றிகள் மாதிரி தான் வந்து நம்மள ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு இந்த மாநகராட்சிங்க. இந்த தெருவ பாருங்களேன். இது எங்க இருக்குன்னா, கோவையின் மையப் பகுதியான பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற கருணாநிதி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியால தான் நான் வசிக்கிறேன். ஒரு செயல்படாத கவுன்சிலர். அவர் வந்து திமுக காரருங்க. ஒண்ணும் கண்டுக்கிறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத ஒரு எம்எல்ஏ. அவர் அதிமுக கட்சியை சேர்ந்தவருங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பெரும்புள்ளி. எலக்ஷன் அப்ப வந்தாருங்க. மக்களுக்கு பொருளுதவி பண்ணாரு. எலக்ஷன்ல ஜெயிச்சாரு. அவ்வளவுதான். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பதவிங்கிறது வந்து ஒரு அலங்காரம் மாதிரி. நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் அவ்வளவுதான். மக்கள பத்தி எதுவும் யோசிக்கிறது இல்ல. அவரு ரியல் எஸ்டேட் தொழில்ல வந்து பயங்கர பிஸி. இந்த ஏரியா தொடர்ந்து இப்படித்தான் இருக்கு. குப்பையும் கூளமா, ரோடு பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா. என்ன நடவடிக்கை எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒண்ணும் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் வர்றப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு எல்லாம் விழுந்து விழுந்து கிளீன் பண்ணுவாங்க. ஒரு 2 நாளைக்கு அந்த கூத்து. அப்புறம் அவ்வளவுதான். ஏன் நாங்க மனுஷங்களா தெரியலையா? நாங்க கட்டுற வரி பணத்துல தான் வந்து சீஃப் மினிஸ்டருக்கே சம்பளம் போகுது. அவரு வர்றப்ப மட்டும் ரோட்ட அவ்வளவு கிளீனா வச்சுக்கிறீங்க. நாங்க இங்க மக்கள் வந்துட்டு என்ன சொல்றதுங்க? இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு குப்பையும் கூளமா இருக்கிற தெருவுல தான் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுங்க? பியாண்ட் அட்ராசிட்டி. கொடுமைங்க.